இன்றைக்கி கோதுமை மாவில் மெதுபாவடா செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து அதிகமாக கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் அளவு கடல மாவு போட்டுக்கோங்க. இட்லி மாவு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 3 கரண்டி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவில் செஞ்ச மெதுபாவடா ரெடி ஆகிடுச்சுங்க. வெளிப்பக்கத்தில் ஒரு மணி உள்ள சாப்பிட்டாங்க. நீங்கள் ட்ரை